அன்னபூர்ணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பைரவி வந்து தன்னோட வேண்டுதல முடிச்சுட்டா. தன்னோட மருமக தன்னோட வேண்டுதல எப்படி முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே உச்சி மோகுறாங்க பைரவிய. அப்படியே கிஸ் பண்றாங்க. "நீ மருமகளா கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும் பைரவி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சியும் வந்து ஆறுமுகத்தோட தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆறுமுகத்துக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது இங்க? பைரவியா இது? ஒண்ணும் புரியாம யோசிக்க வேண்டியதா இருக்கே. என் விஷயத்துல அப்படி பேசுறா. ஆனா அம்மா கிட்ட இப்படி நடந்துக்கிறாளே. ஒண்ணுமே புரியல இவள பத்தி அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு பைரவி பார்த்துட்டு அப்படியே வராரு. இங்க வந்து சாமி கும்பிட்றாங்க எல்லாரும். பைரவி கிட்ட போயிட்டு, என்னால நம்ப முடியல. நீயா இதெல்லாம் பண்ணுது?" அப்படின்றாரு. "பின்ன நான் இல்லாம வேற யாரோ பண்ணாங்க. அதுக்காக அத்தைய நான் அப்படியே விட்டுற மாட்டேன். எனக்கு அத்தை முக்கியம். ஆனா அதுக்காக உங்களுக்காக பண்ணேன்னு நெனச்சுக்காதீங்க" அப்படின்றாங்க. "அதானே பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்து வந்து, "இந்த மாரி மருமக கிடைக்க நீங்க குடுத்து வச்சிருக்கணுமா? எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கோயில் குருக்கள் எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க பைரவிய. "ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல அத்தை, இதுல என்ன இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் கூட்டிட்டு வராங்க. பைரவி இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் ரொம்ப சொல்லி வீட்ல சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு வந்து மகாவால தாங்கிக்க முடியல. என்ன இந்த பைரவியா இது? நம்பவே முடியல. அவ ரொம்ப திமிரு பிடிச்சவ. அவ போய் இதெல்லாம் பண்ணியிருக்கா. என்ன சொல்றா இவ? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. "நான் சொன்னது உண்மைதான். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா?" அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு வயிறா எரியுதே. இதெல்லாம் எதுல நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க மகா. பைரவிய பார்த்து, "இவ ஏன் இதெல்லாம் பண்றா? ஒண்ணும் புரியலையே" அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வந்து பைரவி ரொம்ப பாராட்டுறாங்க. "நீ வந்து இப்படிலாம் பண்ணது நம்ம அப்பா அம்மாக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்றாங்க, சிந்து ரொம்ப நேரமா காத்துட்ருக்காங்க. ஆனா வந்து வரவே வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சிவாக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அத பார்த்து அன்னபூர்ணி வந்து, "ஏம்மா சிவா இன்னும் வரலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல அத்த வந்துருவாரு. என்னன்னே தெரியல வரல" அப்படின்னு சொன்னோனே, "ஏன் இப்படிலாம் பண்றான்? என்னனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அவன் வீட்டுக்கு வந்துருவாம்மா. அதெல்லாம் வராம இருக்க மாட்டான். அப்படி வராம இருக்கானா ஏதாவது முக்கியமான சிச்சுவேஷனா இருக்கும். நீ போய் தூங்குமா, நான் பார்த்துக்கிறேன்." "இல்ல அத்த நீங்க போய் தூங்குங்க. நான் இருந்து பார்த்துக்கிறேன்" அப்படின்னோனே, "சரிம்மா அவன மறக்காம சாப்பிட வச்சு படுக்க வைம்மான்னோனே." "சரிங்க அத்த" அப்படி சொல்றாங்க. இங்க மகா யோசிக்கிறாங்க. அப்போ வேலைய ஆரம்பிச்சுட்டா போல்ருக்கே நம்ம மருமக. சிந்து காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். எக்காரணம் கொண்டு சிவா வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே மகா போறாங்க. சொன்ன மாரி செய்றாளே சினேகா அப்படி சொல்லிட்டு போறாங்க. இங்க சினேகா வந்து எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாரு. "என்ன சிவா இன்னும் இவ்வளோ வேலை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கிளம்புறேன்னுங்க. இந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. நீங்க தான் பார்க்கணும்." "என்ன சொல்றீங்க? அது நைட் டியூட்டி டாக்டர். இன்னைக்கு நைட் டியூட்டி டாக்டர் வரல சிவா. பெரிய எமர்ஜென்சி சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால வேற வழியே இல்ல. இந்த டைம்ல நீ தான் இருக்கணும். ஏன் சிவா நீ உதவி பண்ண மாட்டியா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு?" அப்படின்னா, "அப்படிலாம் இல்லை. பெரியம்மா என்னை தேடுவாங்க. அதனால தான்." ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவா. பெரியம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். நான் வேணா ஃபோன் பண்ணுறேன்." "இல்லை இல்லை நானே ஃபோன் பண்ணுறேன்" அப்படின்றாங்க. ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஐயோ பெரியம்மா மாத்திரை போட்டு தூங்கிட்டாங்க போல் இருக்கு. எழுந்துக்கல, ஃபோன் எடுக்கல. "சரி சிவா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஹாஸ்பிட்டலில் தானே இருக்க. உன் அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன். அதனால பிரச்சனை இல்லை. என் அம்மா பிரச்சனை இல்லை. பெரியம்மா தான் என்னை தேடுவாங்க. சும்மா பெரியம்மா பெரியம்மான்றானே" அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. "சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் விடு. பெரியம்மா கிட்ட நாளைக்கு சொல்லிக்கலாம்" அப்படி சொல்லிட்டு நைட் டியூட்டி பார்க்க போயிடுறாரு. இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க சினேகா. உடனே வந்து சிந்து வந்து இங்கே வழி மேலே விழி வச்சு பார்த்துட்ருக்காங்க. வராதால என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. "டாக்டர் ஏன் டாக்டர் வராமல் இருக்க? ஒன்றும் புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக சினேகா கால் பண்ணுறாங்க. "என்னம்மா கண்ணு எப்படி இருக்கு?" அப்படின்றாங்க. "உன் பாஷையில் பேசுகிறேன்னு பார்க்குறியா? பின்ன உனக்கு உன் பாஷையில் பேசினா தானே புரியுது. இன்னைக்கு சிவா வரமாட்டான். ஏன் தெரியுமா?" அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னு. டாக்டர் கண்டிப்பாக வருவார். அதெல்லாம் வராமல் இருக்க மாட்டார். இன்னைக்கு வரமாட்டான். ஏன்னா சிவா என் கூட தான் இருக்கான்" அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க." "ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். ஆனால் அவன் என் கூட தான் இருக்கான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இங்கே இருக்கோம். அதே மாதிரி இதுக்கப்புறம் சிவாலாம் வீட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும். என்ன நீ தான் ஆடுவியா ஆட்டம்? எனக்கெல்லாம் ஆட தெரியாதா? இந்த ஸ்னேகா பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. விட்டு வச்சிருந்தா ஓவரா பண்ணிகிட்ருக்க. இன்னைக்கு கண்டிப்பாக சிவா வரமாட்டார். அது எக்காரணம் கூட நடக்காது. அதனால் போய் தூங்குற வழியை பாரு" அப்படின்னு வைக்கிறாங்க ஃபோனை. அதிர்ச்சி அடைகிறாங்க.